நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொத்து ரொட்டி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த பேண்டமிக்கில் எல்லாருக்கும் வெளியில் போய்ட்டு சாப்பிட முடியாது. ஸோ வீட்டிலேருந்து எப்படி ஈஸியாக கொத்து ரொட்டி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். முதலாவதாக உப்பில் இருந்து ஆரம்பிப்போம். வெள்ளைப்பூண்டு பேஸ்ட், சில்லி பீசஸ், முட்டை, தக்காளி, கோவா, கேரட், லீக்ஸ், வெங்காயம், மெதுவான சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ண கோதுமை மாவு, உப்பு போடணும். அதோட தேவைன்னா கொஞ்சம் சுகரையும் போட்டுக்கிடுவோம். பிறகு ஆல்ரெடி செய்துவது சிக்கன் இல்லைன்னா மட்டன் கறி ஏதாவது. முதலாவதாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதோட சின்ன சின்னதாக இருக்கும்போது அது சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி ரவுண்டாக பெருசாக வெட்டிக்கிடுவோம். அதுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கோதுமை மாவு இருக்குல்ல, அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடுவோம். உருண்டை பிடிச்ச பிறகு கொஞ்சம் கையில் ஆயில் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவோம். ஒவ்வொரு உருண்டைக்கும் தனித்தனியாக ஆயில் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி சுற்றி நல்லா ஆயில் பண்ணுற மாதிரி உருண்டைக்கு ஆயில் அப்ளை பண்ணணும். பிறகு சின்னதாக இந்த மாதிரி சப்பையாக தட்டி வச்சுக்கிடுவோம். ஸோ பிறகு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன போர்டு ஒன்று எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு ஒரு உருட்டுக்கட்டையும் கையில் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ள ரொட்டி தகரம் இருக்குல்ல, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாவை நல்லா தட்டிக்கிடுவோம். பிறகு ரொட்டி தகரத்துக்கு ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி மேலால் போட்டு விடுவோம். கொஞ்சம் நேரம் கழித்த பிறகு இந்த மாதிரி பபுள்ஸாக வரும். ஸோ அந்த டைமில் இதை திருப்பி போடுவோம். எகெயின் மற்ற பக்கம் திருப்புவோம். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை ரொட்டியை திருப்பி போடுவோம். ஸோ அது நல்லா வெந்திருக்கும். நல்லா இல்லை, ஓவராக வேக விடக்கூடாது, சாதாரண அளவு வேக வச்சுக்கிடுவோம். திரும்ப கொத்து ரொட்டி போடும்போதும் இது திரும்ப வேகும். ஸோ இப்போ இந்த ரொட்டி நல்லா வெந்துக்கிட்டு வரும்போது அதோட மேலால் நல்லா உப்புக்கிட்டு வரும். ஸோ அது உப்பை இந்த மாதிரி தட்டுவோம். ஸோ அப்போ தான் பிறகு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. எப்படி ஈஸியாக கட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2 ரொட்டியை எடுத்து வச்சுக்கிடுவோம். அதை சின்னதாக நல்லா ரோல் பண்ணிக்கிடுவோம். நல்லா ரோல் பண்ணிக்கிட்டு சைடில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி 2 ரொட்டியோ இல்லைன்னா 1 ரொட்டியோ வச்சு கட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு திரும்ப அதை அப்படியே ஒரு செட்டை எடுத்து மற்ற பக்கம் திருப்பி வச்சுக்கிடுவோம். எகெயின் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிடுவோம். அப்படி கட் பண்ண பிறகு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரொட்டி வந்துடும். நெக்ஸ்ட் எப்படி கொத்து ரொட்டி போடலான்னு பார்ப்போம். முதலாவதாக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம். ஆன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிடுவோம். அதில் வெங்காயம், லீக்ஸ், அப்புறம் கோவா, அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஸ்டவ்வுக்கு ஏற்ற மாதிரி, இந்த பேனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போட்டு வச்சுக்கிடுவோம். அதோட கொஞ்சம் கேரட்டையும் போட்டுக்கிடுவோம். பிறகு கொஞ்சம் ஆயிலை போடுவோம். போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சூடு பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா வேகணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கிடுவோம். பிறகு அந்த
பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டையும் போடுவோம். பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வெந்தால் போதும். அதுக்கு பிறகு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றுவோம். ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு, அதுக்கு பிறகு கொஞ்சம் சில்லி பீசஸ், எல்லாத்தையும் போட்டுருவோம். கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போடுவோம். ஸோ அந்த கொஞ்சம் காரமாக இருக்கும் கொத்து ரொட்டி. அதுக்கு பிறகு பெருசாக வெட்டின தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதை பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, அதோட நல்ல ஸ்மெல்லும் வருது. ஸோ இப்போவே இதை சாப்பிடணும் போல் இருக்குது. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பிறகு அந்த கட் பண்ணி வச்சுருந்த ரொட்டியை எடுத்துக்கிடுவோம். ஓரளவுக்கு இந்த பேனில் எந்த அளவுக்கு ரொட்டி போட முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் ரொட்டியை போடுவோம். பிகாஸ் ஃபுல்லாக ரொட்டியை போட்டுட்டோன்னா பிறகு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் ஒரு ஸ்பூனால் தான் இதை மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுவோம். ஒரேடியாக மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ கொஞ்சம் ரொட்டியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி சமைச்சி வச்சுருந்த சிக்கன் கறியை எடுத்துக்கிடுவோம். அது கொஞ்சம் போடுவோம். அது எந்த அளவுக்குன்னு ஒரு லிமிட் இல்லை, நமக்கு எவ்வளோக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சிக்கன் கறியை போட்டுக்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு ரீசன் கறி கொஞ்சம் போடுவோம், போட்டால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சிக்கன் கறி ஆட் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக அந்த லீக்ஸ், கோவா அதெல்லாம் திரும்பியும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்பூனை எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். சிக்கன் கிரேவி கொஞ்சம் நல்லா ஊற்றினா இன்னும் டார்க் கலருக்கு வரும். ஸோ இப்போ பார்க்க சூப்பராக இருக்குது, பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. ஃபைனலி சிக்கன் கொத்து ரெடி. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபைனலி இந்த கொத்து ரொட்டியை சாப்பிட்ட பிறகு இது ரியலி சூப்பராக இருந்துச்சு. உண்மைக்கு ஒரு 5 ஸ்டார் லெவல் கொத்து ரொட்டி அளவுக்கு இருந்துச்சு. நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொத்து ரொட்டி இதை தான் சொல்லுவேன். பிகாஸ் இது ஹோம் மேட் கொத்து ரொட்டி. என்ன தான் நம்ம வெளியில் போய்ட்டு சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற கொத்து ரொட்டி ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உண்மைக்கும் செம்மையாக இருக்கும், அதோட ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் MrMega. நன்றி, வணக்கம்.